இந்திரா காந்தியின் முன்னாள் கணவரான முகமது ரிட்வான் அப்துல்லா எங்கு இருக்கிறார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு போலீசார் நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்திருக்கிறார். ஆய்சாரா ரொக்க உதவித்தொகையான 100 ரிங்கிட்டை முகமது ரிட்வான் அப்துல்லா பெற்றிருக்கக்கூடும் என்ற தகவல் வெளியானதை தொடர்ந்து இந்திரா காந்தியின் குழந்தை கடத்தல் விவகாரம் குறித்து போலீசார் ஆராய்வார்கள் என சைஃபுடின் இஸ்மாயில் தெரிவித்தார். இந்த விவகாரம் தனது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதால் அதிகாரப்பூர்வ வழியில் இந்த கூற்றை சரிபார்க்க தகவலை உறுதிப்படுத்தும்படி போலீஸ் துறை கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பிடிபடாமல் இருந்து வரும் முகமது ரிட்வான் ஆய்சாரா ரொக்க பணத்துடன் இணைக்கப்பட்ட அரசாங்க தரவுத்தளங்களில் எவ்வாறு தோன்ற முடியும் என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. ஆய்சாரா உதவி திட்டம் மலேசியர்களின் அடையாள அட்டைகளில் நேரடியாக வரவு வைக்கப்படும் ஒரு முறை 100 ரிங்கிட் ரொக்க உதவியை வழங்குகிறது. கூற்று சரிபார்க்கப்பட்டால் அது ரிட்வானின் நிதி அல்லது இருப்பிட விவரங்களை அதிகாரிகள் கண்டறிய உதவும் என்பதோடு இது நீண்டகால தேடலில் ஒரு திருப்பு முனையை வழங்கும். மேலும் நடவடிக்கை எடுப்பதற்கு முன் விரிவான போலீஸ் விளக்கத்தை கேட்டுள்ளதாக சைஃபுடின் தெரிவித்தார். உலக மனித கடத்தல் எதிர்ப்பு தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இதனை கூறினார். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1,00,000 வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.